ஒழுங்கா ஸ்கூலுக்கு போட்டோம்னா ஸ்கூலுக்கு போவோமா கண்ணகிட்ட ஓட்ட சொல்லி நியாயம் மேடம் அதே மாதிரி தப்புதான். ஏன்னா படிப்பு வந்து மண்டியில ஏறல, படிப்பு வந்து மண்டியில ஏறல. யாரா இருக்குன்னா என்ன வருமோ அவங்களுக்கு அது கண்டிப்பா வந்துதான் தீரும். எனக்கு கடவுளை எழுதி நான் வந்து தெருவு மேல கூத்தான்னு இருக்குது. யாருக்கிட்டையும் போய் ₹1 கேட்காம ஒரு வாய் சோறு கேட்காம என் கஷ்டத்துல நான் சம்பாதிச்சு நான் சோறு தந்துறேன். இந்த மாதிரி அப்பா அம்மா பத்திரம் இருந்தா லைட் போட்டு பாக்கல வந்த பாடுறோம் லைட் போட்டு பார்க்க மாட்டோம். அவர் என்ன கேக்குற, அவர் என்ன அடிக்கல. நீ என்ன எப்ப வீட்டை விட்டு வெளியே அமிச்சாலும் அமிச்ச மகாராஜா கிட்ட வேலைக்கு அவரு வானாலும் கொடுக்குறாரு பாரு. ஆனா இந்த வேலையில சேர்றதுக்கு டிசி வேணாம், மார்க் லிஸ்ட் வேணாம், ஆதார் கார்டு வேணாம், பாஸ்புக் வேணாம், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வேணாம், எதுவுமே இல்லாத வேலைக்கு சேர்ந்துடலாம். நேரா போய் ஓட்டம் உண்மையிலே மண்டாட்டி உன் மூத்த மாமேர சின்ன மாவ எல்லாம் நல்லா இருக்காங்களா எப்ப கேட்கணும்ங்களா? நல்லா இருக்கிறாங்களா? எப்ப கேட்கணும்? லாஸ்ட்ல கேட்கணும். அவரு கூட்ட பாரு பாரு அப்பா அச்சாங்களோ மாமா அடிப்பதெல்லாம் அவர் பொறுப்பு, வாங்குவதோ நம்ம பொறுப்பு. போய் வாங்கடா பொறுப்பு. நேரம் வந்து மாறி மேய்ச்சிங்க. யார நீ யார வந்து கோயில் பண்ண உங்ககிட்ட யாருக்கு அதை பத்தி கவலை கிடையாது. முன்னாடி ஒரு கேள்வி கேட்கறேன், அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டாட்டி. என்னடா அப்படியேப்பட்ட கேள்வி எதை கேட்டாலும் நான் சொல்லுங்க. அது எது எதுனது? அதுவும் லைட் தான். இந்த ரெண்டு ஏரித்துக்குன்னா வேணாம் கரண்ட் ஒண்டா போட்டேன். ஒரு ஊர்ல அண்ணன் தம்பி 2 பேர். ஒத்தும் பேர் நான் போட்ட, ஒத்தும் பேர் நீ போட்ட. ஒத்தும் பேர் நான் போட்ட, ஒத்தும் பேர் நீ போட்ட. ஒத்தும் பேர் நான் போட்ட, ஒத்தும் பேர் நீ போட்ட. அண்ணன் தம்பி 2 பேர். 2 பேர் பள்ளிக்கூடம் போறாங்க. யார் யாரு? அண்ணன் தம்பி 2 பேர். நான் போட்டேன், நீ போட்டேன். சரி போறாங்க பாரு. போகும்போது நீ போட்ட லாரி எடுத்து சேர்த்துட்டான். சரி இருக்குது யாரு? நான் போட்டா நீ போட்ட உன்னை போட்ட நானோட சொன்னா நான சொன்ன போட்ட. இப்போ நீ போட்ட சேர்த்து யாரு? சிறிது வர்றேன். மரியாதை கேட்டுறோம். ஏன்னா ஊர் மேல வந்து கூத்தாடி வர நம்ம கூத்துக்காரு முதல் வீட்டான வந்து அவங்க வண்டி எனக்கு ஓட்ட வச்சோம். சாப்பிட்டு அப்படி மைதானம் போலான்னு போனேன். அந்த லாஸ்ட் வீட்டு வந்து சண்டை. லாஸ்ட் வீட்டு சண்டை மாமருக்கு மருமகளுக்கும் குடும்ப சண்டை. மருமக வந்து அதாவது மாமியார் வந்து மருமகளை பார்த்து கேக்குது, அடியே நாமளே மாட்டி குஞ்சுக்கா கூட காணும். எங்கடி குஞ்சுக்கா கூட காணும் கூடைய காணும் அப்படின்னு வந்து மாமியார் வந்து மருமகளை கேட்டாங்க. அதுக்கு மருமக சொல்லுது, அத்தை நானும் ஒண்ணு மத்த வேலைக்கு போய் வரேன், எனக்கு என்ன தெரியும். அப்பதானே அப்படி வந்து நான் கேட்டேன், நயமா உங்க வீட்டுல சண்டை அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அந்த மாதிரி சொன்னாங்க, கோயில் குஞ்சுக்கா கூட காணும் யார் எதுவும் பண்ணது தெரியப்பா, நீ யாருன்னு கேட்டாங்க. ஏமா நான் இந்த மாதிரி நடராஜன கூத்தாட வந்திருக்கிறேன், அங்க வந்து பாரு அம்மா உங்க கூட கேட்டு
வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். சரி அந்த அம்மா வந்தாங்களா இல்ல தெரியல. என்னாச்சுடா சண்டை என்னடா சண்டா குஞ்சு வியாபாரம் கோழி குஞ்சு கல்புற சூரிய காணும் அந்த போட்டிக்கு சண்டை. சரி அந்த அம்மாட்ட சொல்லிட்டு வந்தேன். ஆ அந்த அம்மா வந்தாங்களா இல்ல தெரியல. எப்பா நீ நார்மலாவே சொல்லு சண்டை டேய் ஆடைய மயில சண்டை செய்யறதா என்னடா சண்டா அந்த அம்மாட்ட சொல்லிட்டு வந்தேன். அந்த அம்மா வந்தாங்களா இல்ல தெரியல. அந்த அம்மா வந்திருந்தா கூட என்னை கண்டுபிடிச்சிருப்பாங்களா? கண்டுபிடிச்சிருப்பாங்களா? ஆ? அந்த கூடவே சூது கட்டி வந்துருக்காங்க. ஐயா உன்னை கூட கூட கேட்க மாட்டேன். நான் குஞ்ச குஞ்சு கோழி குஞ்சுடா கோழி குஞ்சு ஐயா நான் போய் குஞ்சியா குரல கேட்டா கட்ட குரல கொடுக்கும். கொடுக்க பார்க்கலாம். போய் எப்படிடா வந்த வந்தவன் முன்னாடிய விளக்கம் சொன்னால் தெரியும் சொல்லலாம் தெரியாது. ஒரு சேவை பண்ண ஜாகிரதையா இருப்பேன். அப்படியா புறப்பட போவோம்